இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி ரிஷி என்ன விடுன்னு சொன்ன. ரிஷி ரிஷி நீதான் எந்த வேலையும் செய்ய மாட்டல, சும்மா கிண்டல் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்ப. இப்ப எல்லா வேலையும் கெடுத்து வச்சிருக்க. ஆக்சுவலி இதுவும் தப்பு இல்ல. நைட் எல்லாம் நீ முழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு என்னோட தானே. இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுத்த தப்பு தானே. அவன்கிட்ட கொஞ்சம் ஓவராவே கத்திட்டேன். நான் கத்தி இருக்கவே கூடாது. லக்ஷ்மி கூட வேண்டான்னு சொன்னா. சில நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. அவன் சின்ன பையன், வேலையே கொஞ்சம் மெதுவா தான் கத்துப்பான். ஏன் தப்புதான். அதனால்தான் அவன் கோச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வீட்டை விட்டு வெளியே இருந்தான். பரவாயில்ல, சின்ன பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு பண்றேன், ஆயுஷ்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போறேன். அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான விஷயம் ஏதாவது. ஷாப்பிங் தான் இருக்கு. பர்ஃபெக்ட். அண்ணே அண்ணே அண்ணிய காணோம். லக்ஷ்மி எப்படியும் இங்க வந்துருவா. அவளை நான் எப்படி கொலை பண்ண? கொலை பண்றதுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்ல. பல்வேந்தர் கிட்ட சொல்றேன், அவன் கொண்டு வருவான். வேண்டாம், நானே இங்க எதையாவது தேடுறேன். ஏதாவது இங்க இருக்கணுமே. ஷோ ச்சே. ஓ காட், மலிஷ்கா கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷி அடைய பைத்தியமா அலையிறா. சரி, நீ அவ்வளவு தூரம் போனல, அவளை தடுத்து நிறுத்திட்டு ஏன் அவளை நீ கூட்டிட்டு வரல? ஐயோ, நான் இதெல்லாம் பண்ணிருப்பேனே. அதுக்குள்ள வீரேந்திரா அண்ணா அங்க வந்துட்டாரு. என்ன? தலையெழுத்து நல்லா இருந்தது. மலிஷ்கா தன் மூளையை யூஸ் பண்ணா. அதால அவளும் தப்பிச்சா, சேர்ந்து நாங்களும் தப்பிச்சிட்டோம். ஐம் ஷூர் அந்த பொறுக்கி பல்விந்தர் இருக்கானே, அவதான் இதெல்லாம் அவளுக்கு கத்து தரான். இதெல்லாம் நம்ம பொண்ணோட மூளைதான். பல்வீந்தர் பணத்துக்காக இல்ல லக்ஷ்மிக்காக இதெல்லாம் பண்றான். அப்படின்னா லக்ஷ்மி நிரபராதி. அவ இதை நிரூபிச்சு தீருவா. அப்ப என்ன ஆகும்? ஐனோ, இவ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். லக்ஷ்மி மேல இவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்திருக்கா. லக்ஷ்மி கண்டிப்பா நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவா. இந்த விஷயத்த மலிஷ்கா புரிஞ்சுக்கிட்டா அது அவளுக்கு நல்லது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போலீஸோட போகிறதுக்கு முன்னாடி மலிஷ்கா அங்கிருந்து கிளம்பிட்டா நல்லது. சொல்ல போனா நீல மலிஷ்காவை ரொம்ப நம்புறா. அவளுக்கு இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா மலிஷ்கா தான் குடும்ப கௌரவத்தை கொலைக்கிறான்னு அவளுக்கு தெரிய வந்தா அவ மலிஷ்காவை விடவே மாட்டா. வீரேந்திர அண்ணா அங்க வந்தபோது நான் பாதி செத்தே போயிட்டேன். பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இப்பவும் எனக்கு பயமா இருக்கு. சரி கிரண், இதை எல்லாத்தையும் மறந்துரு. இதை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு மட்டும் யோசி. இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆனா அவ கேட்டாதானே. தன்னோட இஷ்டத்துக்கு அவ ஆடிட்டு இருக்கா. காட் நோஸ் இப்ப அடுத்து அங்க என்ன பண்ண போறாளோ. ஐயோ கடவுளே, என்னது இந்த வண்டி சரியாயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னோட போன் எங்க போச்சு? என்னோட போன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. யாராவது கால் பண்ணா நேரா அக்காக்கே நான் போன் பண்றேன். மலிஷ்காவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஆதாரம் கிடைச்சிருக்கலாம். அக்கா ஏன் இப்படி பண்றான்? எதுக்கு போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான்? அட, இது அக்காவோட கார் ஆச்சு. இந்த கார்ல தானே அடிக்கடி வந்து வந்து போவா. ஆனா நடு ரோட்ல எதுக்கு கார் நிக்குது? அண்ணா அண்ணா, ஆட்டோவை இங்கே நிப்பாட்டுங்க. ஒருவேளை ஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஷாலுதான். ஷாலு, ஆயுஷ், ஷாலு, நான் உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லு. இங்க லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்ல. உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஆயுஷ், அக்கா உங்களோட ஒரு கார் யூஸ் பண்ணுவால, அந்த கார் நடு ரோட்ல நிக்குது. அதோட
அக்காவோட போனும் என்கிட்ட தான் இருக்கு. அவ கார்ல விட்டுட்டு போயிருக்கா. அது சரி கார் இப்ப எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஷாலு ஒன்னு பண்ணு, நீ லொகேஷன் அனுப்பு, நான் அங்க வரேன். ஓகே ஆ பை பை பை. ஆயுஷ், என்னாச்சு? ஆயுஷ் இங்க பாரு, கார் இங்கதான் நிக்குது. இங்க எப்படி வந்துச்சு? அப்புறம் ஆயுஷ் பாரு, இங்க பாரு, கார் ஓபன்ல தான் இருக்கு. அட அதோட ஆயுஷ் அக்காவோட மொபைல் காருக்குள்ள தான் இருந்துச்சு. ஆயுஷ் என்னமோ நடந்திருக்கு. போனை அன்லாக் பண்ணு. பாஸ்வேர்ட் தெரியுமா? அதேதான் மாமாவோட பேரு. பாயிண்ட். ஓ அன்லாக் ஆயிடுச்சு. குட் ஐடியா. ஓ ஃபோன் பாஸ்வேர்ட் என்ன ஆயுஷா? ஆயுஷ் சாரி, ஐ அம் ரியலி சாரி. கால் லாக் செக் பண்ணலாம். எங்க ஏதாவது ஃபோன் வந்திருக்கலாம், இல்ல அவங்க யாருக்காவது கால் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்ல. காட், பல்வேந்தர் ஏன் லக்ஷ்மியை கூட்டிட்டு இன்னும் இங்க வரல? ரொம்ப நேரம் ஆகுது. என்ன விடு, என்ன விடுன்னு சொன்ன. யாருது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாரு? யாருன்னு கேட்டேன். யாருன்னு தெரியலையா? மலிஷ்கா. கரெக்ட், மலிஷ்கா. ஆனா உனக்கு தெரியுமா என் அறிமுகத்தை எப்படி கொடுக்க போறேன்னு தெரியுமா? மலிஷ்கா ரிஷி ஒபிராய். மலிஷ்கா, நீ உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களே. கிட்னாப் பண்ணிருந்தாங்க. இப்பவும் நான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கேன். உன்னையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. அப்படின்னா இன்னும் புரியலையா? சுத்த தமிழ்ல பேசினாலும் உனக்கு புரியலையா? லக்ஷ்மி நல்லா கவனமா கேளு. நான் கிட்னாப் ஆயிருக்கேன். இப்ப நீயும் கிட்னாப்பர் கையில மாட்டிருக்க. அதாவது மலிஷ்கா கையில மாட்டிருக்க. உன்னை அவன் லவ் பண்ணவே இல்ல லக்ஷ்மி. அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், பண்ணிட்டு இருக்கான், இனிமே பண்ணவும் செய்வான். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ரிஷியே உன்கிட்ட இருந்து விடுதலையாக ஆசைப்படுறான். அவனுக்கும் பிடிக்கலான்னு கெஸ் வாட்? அவனுக்கு விடுதலைய நான் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை, உனக்கும் விடுதலை. எப்படின்னு தெரியுமா? உனக்கு ஜெயில இருந்து விடுதலை வாங்கி தருவேன். நீ ஜெயிலுக்கு போக போறல்ல, அங்க இருந்து விடுதலை கிடைக்கும். அப்புறம் ரிஷிக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடுவான். ரிஷி நிரந்தரமா என்கிட்ட வந்துருவான். அப்புறம் நானும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுதான் என்னோட அல்டிமேட் கனவு. இது நடக்காது. இது கண்டிப்பா நடக்காது.